நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு 2ஆம் தேதி மே 2ஆம் தேதி வாழ்த்துக்களுடன் ஓம் புட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. 2ஆம் தேதி அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை பிறக்கக்கூடிய இந்த நன்னாள் பிரதமை திதி. இது ரொம்ப விசேஷமுங்க. ஒரு அரசாளும் திதியில் யோகத்தை கொடுக்கக்கூடிய பிரதமை. நம்ம நல்ல காரியமெல்லாம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் புதிய முயற்சிக்கு அதற்கான விஷயத்தை இது அனலைஸ் பண்ணலாம். இந்த பிரதமை திதி அப்படிங்கிறது இன்றைக்கி அது அஸ்தம் நட்சத்திரத்தோடு வருது. உங்கள் அம்மா தாயார் யார் இருக்காங்களோ பெரியவங்க யார் இருந்தாலும் பெண்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது சனி பகவானும் சந்திரனுடைய சேர்க்கையோ சமசப்தமாக பார்வைக்கோ நம்ம சொல்லுவோம். அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்க. அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் 2ஆம் தேதிங்கிறது அதுவும் நியூமரலாஜி படி பார்த்திங்கன்னா சந்திரன் தான். அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இன்றைக்கி இந்த சனிக்கிழமை பிறக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு வருதுங்க. இன்றைக்கி இதெல்லாம் அந்த 2.5 மணி நேரம் இந்த மாதிரி காலகட்டம் தான் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சந்திராஷ்டமங்கிறது நம்மளுடைய ராசிக்கு 8ஆவது ராசியாக வரக்கூடிய அமைப்பு. அந்த அஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய விளைவுகள் அப்படிம்பாங்க. அப்போ இன்றைக்கி இந்த சனிக்கிழமை என்ன வழிபாடுனா பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அற்புதமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய தொழில் ஆரோக்கியம் நல்ல விஷயங்கள் வளர்த்து கொண்டு போகக்கூடியது சனி பெருக்கும்பாங்க. அப்படி இந்த சனிக்கிழமை நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாள் நம்ம பிறக்கக்கூடிய நாள் கூட அந்த நாளில் நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணால் அதுக்கு எவ்வளோ விசேஷம் தெரியுங்களா? அந்த நாளை எந்த நாள் நம்ம பிறந்தோமோ அது ஒரு பொன்னான நாள், ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். அந்த நாளில் நம்ம விரதம் இருக்கிறது. இப்போ சனி பகவானுடைய தாக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அழகாக நீங்கள் விரதம் இருக்கலாம். அம்மாவோட ஏன் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறேன்னா அந்த சந்திரனுடைய அமைப்பு உங்களுடைய மனசை ஒரு தெளிவுபடுத்தும். ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய நன்னாளாக இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக அமையும். நாளை சந்திப்போம்.